வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். ஒரு கம்பெனி நல்ல பெர்ஃபார்ம் பண்ணாலும் அதோட பங்கு விலை ஏன் திடீர்னு குறையுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சில மர்மமான சக்திகள் என்னென்ன? வாங்க அத பத்தி விரிவா பார்க்கலாம். நீங்களே பல தடவை யோசிச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு நல்ல கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த கெட்ட நியூஸும் வரல. ஆனா திடீர்னு பார்த்தா ஸ்டாக் பிரைஸ் 5% 10% கீழே விழுந்திருக்கும். இது நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய தலைவலியே தான். ஆனா இது ஏன் நடக்குதுங்கிறதுக்கான பதில் தான் நாம இன்னைக்கு தேட போறோம். அந்த மர்மத்துக்கான பதில் இதுதான்: மார்க்கெட் சென்டிமெண்ட், அதாவது சந்தையோட மனநிலை. இத மார்க்கெட்டோட ஒரு மறைக்கப்பட்ட மூட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் மேலேயோ, ஒரு செக்டார் மேலேயோ, இல்ல மொத்த மார்க்கெட் மேலேயோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட உணர்ச்சிகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் இது அமையும். இந்த மார்க்கெட் மோட்ல ரெண்டு முக்கியமான வகை இருக்கு. ஒன்னு புல்லிஷ் சென்டிமெண்ட், அதாவது காளை மனநிலை. காளை எப்படி அதோட கொம்பால மேல தூக்கி அடிக்குமோ அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ் பேராசையோட ரொம்ப அக்ரெசிவா பங்குகளை வாங்க ஆரம்பிக்கும்போது மார்க்கெட் மேல போகும். இன்னொன்னு பியரிஷ் சென்டிமெண்ட், அதாவது கரடி மனநிலை. கரடி எப்படி அதோட கையால கீழே தள்ளி தாக்குமோ அதே மாதிரி பயத்துல எல்லாரும் பங்குகளை விற்க ஆரம்பிச்சா மார்க்கெட் கீழே விழும். சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன பிரயோஜனம்? இங்கதான் விஷயமே இருக்கு. மார்க்கெட்டோட மூட கரெக்டா புரிஞ்சுக்கிறது ஒரு இன்வெஸ்டருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். ஏன்னா மார்க்கெட் மொத்தமா பயத்துல இருக்கும்போது, அதாவது பியரிஷ் சென்டிமெண்ட் இருக்கும்போது, ஒரு நல்ல கம்பெனியோட பங்கு உங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச விலையில கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இந்த மார்க்கெட்டோட மனநிலைய நாம எப்படி அளவிடுறது? அதுக்கு சில கருவிகள் இருக்கு. அதுல முதல் கருவிதான் பயத்தின் அளவுகோல்னு சொல்லப்படுற இந்தியா விக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற VIX. இந்தியா விக்ஸ்னா என்னன்னா, அது சிம்பிளா அடுத்த 30 நாளைக்கு நம்ம மார்க்கெட் எந்த அளவுக்கு மேலையும் கீழையும் போகும், அதாவது எவ்ளோ வாலடைலா இருக்கும்னு காட்டுற ஒரு இண்டிகேட்டர். இத வச்சு மார்க்கெட்ல எந்த அளவுக்கு பயம் இல்ல நிச்சயமற்ற தன்மை இருக்குன்னு நாம ஓரளவுக்கு கணிக்க முடியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த வருஷம் ஜூன் 4ஆம் தேதி லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு மார்க்கெட்ல ஒரே பரபரப்பு, பதற்றம். அன்னைக்கு தான் இந்த இந்தியா விக்ஸ் 26 அங்கிற லெவலுக்கு போச்சு. அதுதான் அந்த நேரத்துல மார்க்கெட்ல எவ்ளோ பயம் இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு நேரடி உதாரணம். சோ விக்ஸை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, விக்ஸ் இண்டெக்ஸ் மேல ஏறுதுன்னா மார்க்கெட்ல பயம் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்ப மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு அதிகம். அதே விக்ஸ் குறையுதுன்னா பயம் கம்மியாகி மார்க்கெட் மேல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவா விக்ஸுக்கும் நிஃப்டிக்கும் ஒரு ஆப்போசிட் தொடர்பு இருக்கும். ஒன்னு ஏறினா இன்னொன்னு இறங்கும். நம்மளோட ரெண்டாவது கருவி கூட்டத்தின் வாக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எத்தனை பங்குகள் அதோட 52 வார உச்சத்துக்கு பக்கத்துல இருக்கு, எத்தனை பங்குகள் 52 வார சரிவுக்கு பக்கத்துல இருக்குன்னு பாக்குறது. இத வச்சு மார்க்கெட்டோட ஒட்டுமொத்த டைரக்ஷன் எந்த பக்கம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த சார்ட்ட பாருங்களேன். போன ஜூலை மாசம் கடைசியில நிஃப்டி 50ல இருந்த பங்குகள்ல ரொம்ப குறைவான ஸ்டாக்ஸ் தான் அதோட 52 வார உச்சத்துக்கு பக்கத்துல இருந்துச்சு. ஆனா நிறைய ஸ்டாக்ஸ் அதோட 52 வார சரிவுக்கு பக்கத்துல இருந்தது. இது ஒரு முக்கியமான சிக்னல். இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, மார்க்கெட்ல அதிக பங்குகள் அதோட லோ பிரைஸ்க்கு பக்கத்துல ட்ரேட் ஆகுதுன்னா மார்க்கெட்டோட பொதுவான சென்டிமெண்ட் நெகட்டிவா, அதாவது பியரிஷா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட கடைசி மற்றும் ரொம்பவே விரிவான கருவிக்கு வருவோம். அதுதான் மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ், சுருக்கமா MMI. இத மார்க்கெட் சென்டிமெண்ட்டை கணிக்கிற ஒரு ஆல் இன் ஒன் ஸ்கோர் கார்டுன்னு சொல்லலாம். இந்த MMI ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பார்க்காம 6 அலகலக காரணிகளை வச்சு மார்க்கெட்டோட மூட கணக்கிடுது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் பணத்தை உள்ள கொண்டு வராங்களா இல்ல வெளியே எடுக்கிறாங்களா, மார்க்கெட்டோட வேகம் எப்படி இருக்கு, வாலட்டாலிட்டி, ஏன் தங்கத்தோட தேவை எப்படி இருக்குன்னு கூட இது பார்க்கும். இப்படி பல விஷயங்களை சேர்த்து பார்க்கறதால இது நமக்கு ஒரு தெளிவான பார்வையே தரும். சரி, இப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இத வச்சு நமக்கு என்ன லாபம்? இங்க தான் நீங்க மத்தவங்களை விட ஒரு படி மேல போக முடியும். ஒரு நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கிற கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறது மட்டும் பத்தாது, அத சரியான நேரத்துல வாங்கணும். மார்க்கெட் பயத்தில் இருக்கும்போது நீங்க தேர்ந்தெடுத்த ஸ்டாக் ஸ்ட்ராங்கா இருந்தா அதுதான் வாங்குறதுக்கு ஒரு சரியான வாய்ப்பு. பாருங்க, இந்த ஒரு வரி நம்ம இவ்ளோ நேரம் பேசின எல்லாத்தையும் அழகா சுருக்கி சொல்லிருச்சு. ஒரு ஸ்டாக்கோட விலைய அதோட ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் தீர்மானிக்கிறதில்ல, மார்க்கெட்டோட உணர்ச்சிகளுக்கும் அதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு. அப்போ இன்னைக்கு நாம 3 பவர்ஃபுல்லான கருவிகளை பத்தி பார்த்திருக்கோம். மார்க்கெட்டோட பயத்தை அளவிட இந்தியா விக்ஸ், மார்க்கெட்ல கூட்டம் எந்த பக்கம் போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஹை லோ ரேஷியோ, அப்புறம் ஒரு கம்ப்ளீட் பிக்சருக்கு மார்க்கெட் மூட் இண்டெக்ஸ்.
இந்த பகுதியோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டோட மூட எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. இத வச்சு உங்க இன்வெஸ்ட்மெண்ட் முடிவுகள்ல என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? யோசிச்சு பாருங்க.